காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். காலை வணக்கம். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். இந்த ஆடியோ நிகழ்ச்சியானது தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கிற ஜீசஸ் டிவியிலே டிசிசிஎல் செட்டாப் பாக்ஸ் நம்பர் 184 ஒவ்வொரு நாள் காலை 7 மணி முதல் நீங்கள் கேட்டு மகிழலாம். தினம் ஒரு சத்திய வார்த்தையின் இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு, தேவனிடம் முறையிடுவது எப்படி? திருமறையின் ஆதார வசனம் தானியேல் 9வது அதிகாரம் வசனங்கள் 2 மற்றும் 3. தானியேலாகிய நான் புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். முதலாவது தியான பகுதியாக தானியேல் 9வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள் மற்றும் 17 முதல் 19 வசனங்களை படிக்க கேட்போம். கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாசுருவின் புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல,
உம்முடைய மிகுந்த இரக்கங்களே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். இது தானியேல் தீர்க்கதரிசனுடைய ஒரு இறை வேண்டல். ஒரு நாள் காலையில் குடும்ப ஜெபம் ஒரு ஆச்சரியமான அறிவிப்புடன் முடிவடைந்தது. ஆமேன் என்று அப்பா சொன்ன உடனேயே 5 வயது கவி, நான் யோவானுக்கு ஜெபம் செய்தேன், ஏனென்றால் ஜெபத்தின் போது அவன் கண்களை திறந்திருந்தான் என்று அறிவித்தாள். வேதம் பரிந்து பேசும் ஜெபத்திற்கு நம்மை அழைப்பது உங்கள் 10 வயது சகோதரரின் பிரார்த்தனை நெறிமுறைக்காக ஜெபிப்பதை மனதில் வைத்துக்கொண்டு அல்ல என்பதில் நான் உறுதியாக உள்ளேன். ஆனால் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க முடியும் என்பதையாவது கவி உணர்ந்தாள். அருமையானவர்களே, வேறொருவருக்காக ஜெபிப்பதன் முக்கியத்துவத்தை வேதாகம ஆசிரியர் ஓஸ்வால்ட் சேம்பர்ஸ் வலியுறுத்துகிறார். அதாவது, பரிந்து பேசுதல் என்பது உங்கள் தேவனின் இடத்தில் வைக்கிறது, உங்களை தேவனின் இடத்தில் வைக்கிறது. அது அவருடைய மனதையும் கண்ணோட்டத்தையும் கொண்டுள்ளது என்று அவர் சொன்னார். தேவனை பற்றியும் அவர் நம்மீது வைத்திருக்கும் அன்பை பற்றியும் நமக்கு தெரிந்தவற்றின் வெளிச்சத்தில் மற்றவர்களுக்காக ஜெபிப்பது இது. பரிந்து பேசும் ஜெபத்திற்கு தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சிறந்த உதாரணத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். யூதர்கள் பாபிலோனில் 70 ஆண்டுகள் சிறைப்பிடிக்கப்படுவார்கள் என்ற தேவனின் வேதனையான ஒரு வாக்கு தத்துவத்தை தீர்க்கதரிசி புரிந்து கொண்டார். எரேமியா 25ஆவது அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 12 வரையிலும் படிக்க முடிகிறது. அந்த ஆண்டுகள் தங்களுடைய நிறைவை நெருங்குவதை உணர்ந்த தானியேல் ஜெப சிந்தைக்குள் சென்றார். அவர் தேவனுடைய கட்டளைகளை குறிப்பிட்டார், தன்னை தாழ்த்தினார். அவர் தேவனுடைய தன்மையை கனம் பண்ணினார், பாவத்தை அறிக்கையிட்டார். அவர் தன் ஜனங்களுக்காக ஜெபித்த போது அவருடைய இரக்கத்தை சார்ந்து கொண்டார். தேவனிடமிருந்து உடனடியாக பதிலையும் பெற்றுக்கொண்டார் சொல்லி வசனம் 21 தானியேல் 9:21 நாம் கற்றுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, எல்லா ஜெபங்களும் அத்தகைய வியத்தகு பதிலுடன் முடிவடையாகாது. ஆனால் நம்பிக்கை மற்றும் பற்றோடு, சிறந்த விசுவாசத்தோடு மற்றவர்களின் சார்பாக தேவனிடம் செல்லலாம் என்று நீங்கள் நம்புங்கள். நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது தேவனுடைய மனதை எவ்வாறு தேடுகிறீர்கள்? அவருடைய கண்ணோட்டத்தை நீங்கள் எவ்வாறு நாடுகிறீர்கள்? அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆவது அதிகாரம் வசனம் 32 நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஆலோசனை தருகிறார். ரோமர் 15ஆவது அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 33 வரையிலும் படிக்க கேளுங்கள். இப்பொழுது இந்த திசைகளிலே எனக்கு இடம் இல்லாதபடியினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாய் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடியினாலும் நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழிவிட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறேன். இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாய் இருக்கிறேன். மக்கதோனியாவிலும் அகையாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாகவும் இருக்கிறார்கள். எப்படி என்றால், புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்களே. இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன். நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடே வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். மேலும் சகோதரரே, தெய்வ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களுடைய இளைப்பாறும்படியாக யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன். அருமையானவர்களே, மற்றவர்களுக்காக ஜெபிப்பதின் முக்கியத்துவத்தையும்
அதன் ஆவி புத்துணர்ச்சியூட்டும் வல்லமையையும் அப்போஸ்தலர் பவுல் உறுதிப்படுத்தியிருக்கிறார். தனது பிரயாணங்களின் போது ஜபமுள்ள ஒரு ஆதரவையும் எவ்வாறு ஊக்கத்தையும் கோருவதன் மூலம் மற்றவர்களுக்காக ஜெபிப்பவர்கள் எவ்வாறு ஊழியத்தில் பங்காளிகளாக மாறுகிறார்கள் என்பதை இங்கே பவுல் விளங்க பண்ணியிருக்கிறார். குறிப்பிட்ட கோரிக்கைகளை முன்வைப்பது என்பது அப்போஸ்தலன் சக விசுவாசிகளின் ஆதரவை சார்ந்திருப்பதை காட்டியது மட்டுமல்லாமல் தேவன் ஜபத்திற்கு வல்லமையான முறையில் பதிலளிக்கிறார் என்ற நம்பிக்கையும் காட்டுகிறது. தனிமையாக உணரும் நாட்களை நாம் அனைவரும் அனுபவித்திருப்போம் அருமையானவர்களே. ஆனால் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிப்பது போல நமக்காக மற்றவர்களிடம் ஜெபிக்க கேட்பது எப்படி என்பதை பவுல் நமக்கு காட்டுகிறார். தேவனுடைய ஜனங்களின் பரிந்து பேசும் ஜபங்களினால் நாம் மூடப்பட்டிருக்கும் போது வாழ்க்கை நம்மை எங்கு அழைத்து சென்றாலும் தேவனுடைய பலத்தையும் ஆறுதலையும் நம்மால் நிச்சயமாக அனுபவிக்க முடியும். அருமையானவர்களே, சமீபத்தில் யாரை கொண்டு பரிந்து பேசும் ஜெபத்தின் மூலம் தேவன் உங்களை ஊக்குவித்தார்? இன்று நீங்கள் யாருக்காக ஜெபிக்க போகிறீர்கள்? சிந்திப்பீர்களா? தேவனிடம் முறையிடுவோம். அன்பான நல்ல ஆண்டவரே, ஒரு காரியத்தை நாங்கள் உலகத்திலே அறியும் போது தீர்க்க தரிசனங்களால் அல்லது நடக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது எப்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதை தானியேலுடைய அந்த அன்பான ஜெபத்தின் மூலமாக கற்றுக்கொண்டோம். ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல நாங்கள் பிறருக்காக பரிந்து பேசும் ஜெபத்தை நீர் விரும்புகிறீர். நாங்கள் பிறருக்காக பரிந்து பேசுகிறோம் அப்பா. யார் கஷ்டத்தின் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே, சோதனைகளின் மத்தியிலே நாங்கள் அவர்களுக்காக இப்பொழுது போராடி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவருடைய எல்லா எண்ணங்களையும் விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, எங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் அவர்களுடைய ஜெபத்தினால் நாங்கள் சூழப்பட்டிருக்கிறோம் என்கிறதை அறிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து ஸ்தோத்திரம் அப்பா. அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்கு அறிந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். அதனால் நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது உமது சித்தத்தை பற்றிய எங்களது அறிவின் மூலம் எங்களது விண்ணப்பங்களை நாங்கள் வடிகட்ட முடியும். பரிந்து பேசும் ஜெபம் என்னும் இந்த நல்ல பரிசிற்காக நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களுக்கு செவி கொடுக்கிறீர், எங்களை கவனித்துக் கொள்வீர் என்கிற உறுதிக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கிருபையும் அன்பும் சமாதானமும் எங்களை சூழ்ந்து கொள்ள கடவது இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.